Hi students, in this class we are going to discuss about modulus of a complex number. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணோன்னா z is equal to x plus iy. இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதாவது ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட். இதை நம்ம கிராஃபில், அதாவது ஆர்கன் டயக்ராமில் நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம குறிச்சோன்னா எப்படி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம ரியல் ஆக்சிஸ்ன்னு எடுத்துப்போம், ஒய் ஆக்சிஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு எடுப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு பாயிண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்படின்னு பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம ஆர்கன் பிளேனில் சம் பாயிண்ட்டு இல்லை, எக்ஸ் கமா ஒய்ங்கிறது சம் பாயிண்ட்டு. இது வந்து ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறத தான் என்ன சொல்கிறோம், மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இது வந்து ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை தான் நம்ம மாடுலஸ் இசட் அப்படின்னு இங்கே வந்து டினோட் பண்ணுறோம். ஓகே, இப்போது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மேக் பண்ணுது பாருங்கள், ரியல் ஆக்சிஸோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய். ஓகேங்களா? அப்போ தான் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்கும், எக்ஸ் கமா ஒய். சரி, இப்போது இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். இது வந்து ஆக்சுவலாக இது என்னவாக இருக்குன்னா ஹைபாட்டனியஸாக இருக்குது. ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருந்து அது ஹைபாட்டனியஸ். அப்போது பித்தாகரஸ் தேரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? பித்தாகரஸ் தேரத்தைப்படி நம்ம என்ன சொல்லலாம்னா மாடுலஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது தி ஸ்கொயர் ஹைபாட்டனியஸனுடைய ஸ்கொயர் ஆஃப் ஹைபாட்டனியஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதான் பித்தாகரஸ் தேரம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இஸ் ஸ்கொயர். இதிலிருந்து மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை ரைட் சைடு எடுத்துகிட்டு போனால் எனக்கு என்ன ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ மாடுலஸ் இசட்டோட வேல்யூவை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது ரியல் பார்ட், ஒய் அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மாடுலஸ் இசட். சரி, இப்போது இசட் பார் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இசட் அப்படின்னா இசட் பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய், அதாவது காஞ்சுகேட்டுன்னு சொல்லுவோம். இதோடைய காஞ்சுகேட் இசட் பார் வந்து காஞ்சுகேட் ஆஃப் இசட். இப்போது இசட் இன்ட்டு இசட் பார் இதை நான் எழுதும்போது இசட்டோட வேல்யூ என்ன சொல்கிறான், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இசட் பார் அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐஒய். இது வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா எப்படி இருக்கும், ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னால் அங்கே பிக்கு பதில் ஐ ஒய் இருக்குது. அப்போ ஐ ஸ்கொயர் இருக்கும், ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன்றுன்னு தெரியும். அப்போ மைனஸை கொடுத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆயிரும். ஐ ஸ்கொயர் மைனஸ் 1, இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ இதை நம்ம திரும்ப எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் இசட் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போது மாடுலஸ் இசட் ஸ்கொயரை நம்ம எப்படி சொல்லலாம்னா இசட் இன்ட்டு இசட் பார் அப்படின்னு சொல்லலாம். இசட் இன்ட்டு இசட் பார். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் இசட் பார் நான் ஃபைன் பண்ணுறேன். மாடுலஸ் ஆஃப் இசட் பார் இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இசட் பாருங்கிறது என்ன சொல்லிருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஐஒய். மாடுலஸ்னால் என்ன சொன்னால் ஸ்கொயர் ரூட் போட்டு ரியல் பார்ட்டோடைய வேல்யூ அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ரியல் பார்ட்டுங்கிறது எக்ஸு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட்ன்றது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இல்லையா, ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா இங்கே மைனஸ் ஒய். அப்போ மைனஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் உள்ள வந்து எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் இல்லையா ஸ்கொயர் பண்ணும்போது, அப்போ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இது எப்படி திரும்ப வந்திருக்குன்னா ஏற்கனவே மாடுலஸ் இசட்டோட வேல்யூ அதான் சொன்னோம். என்ன சொன்னோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். திரும்ப அதே தான் கிடச்சிருக்கு. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா மாடுலஸ் இசட் பாரும் மாடுலஸ் இசட்டும் ஈக்குவல்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிடுறேன், அது ஒவ்வொன்றா நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்
மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பார். ஸோ இதை ஃபஸ்ட் ஒன்று சொன்னோம் இல்லையா, அதுதான். செகண்ட் ஒன் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஓகே, அதாவது சம் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுக்கிறோம். பட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து செப்பரேட்டாக மாடுலஸ் எடுத்துகிட்டு சம் பண்ணுறோம். அந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து அதிகமாக போயிடும். சரிங்களா? அதாவது தி மாடுலஸ் ஆஃப் சம் ஆஃப் two complex number is always less than or equal to sum of their moduli அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இப்போ நம்ம ப்ராடக்ட்லையும் சொல்லலாம். மாடுலஸ் z1 இன்ட்டு z2 which is equal to மாடுலஸ் z1 இன்ட்டு மாடுலஸ் z2. பட் ப்ராடக்டை பொறுத்தளவில் அது மாறாது, வேல்யூ மாறாது, ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் their moduli அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸுக்கும் சொல்லலாம். மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. ஓகே, மாடுலஸ் ஆஃப் இது வந்து z2. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இல்லைனா இதை இன்னொரு விதமாகவும் எழுத முடியும். என்னென்னா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 ப்ளஸ் மாடுலஸ் z2. ஸோ இப்படியும் எழுதலாம். சரி, அடுத்தது ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்னென்னா இப்போ டிவைடில் சொல்லலாம். மாடுலஸ் z1 பை z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் z1 டிவைட் பை மாடுலஸ் z2 வேர் மாடுலஸ் z2 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ குவேஷன்ட்லேயும் சொல்லலாம், டிவைட்லேயும் சொல்லலாம். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுத்தாலும் செப்பரேட்டாக மாடுலஸ் எடுத்துகிட்டு டிவைட் பண்ணாலும் அது ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட். இதே மாதிரி நம்ம இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் இதுவும் என்ன சொல்லலாம், விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இதுக்கு மாடுலஸ் இசட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்னா எதை மீன் பண்ணுது, எக்ஸோட வேல்யூ. அப்போது எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்கும். ஏன்னா இப்போது ஒய் இல்லை அப்படின்னா வெறும் ரூட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். ஒய் 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும், ரூட்டுக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்போ ரூட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ் வெளியில் வந்துடுமா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆயிரும். சப்போஸ் ஒய் வந்து சம் நம்பர் இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், அது எக்ஸ் ஸ்கொயரை விட பெரிய நம்பராக போயிருமா. அப்போ திரும்ப ரூட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸை விட பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் சொல்கிறோம். இதே மாதிரி ஒய் இஸ் ஆல்சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சொல்லலாமா. அதனால் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் அப்படி சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு 8th ஒன், இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா மாடுலஸ் இசட் ஹோல் பவர் n விச் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் ஹோல் பவர் n. அதாவது இதில் என்ன மீனிங்னா n டைம்ஸ் போட்டு ப்ராடக்ட் பண்ணிட்டு மாடுலஸ் எடுத்தாலும் இல்லை மாடுலஸ் எடுத்துகிட்டு அப்புறம் n டைம் போட்டு ப்ராடக்ட் பண்ணாலும் எல்லாமே என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது இந்த பவரும் மாடுலஸும் இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மைனஸ் சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 அப்படின்னு இது எழுதுனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது எப்படி அப்படின்றத ஃபார்முலாவை பார்ப்போம். தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை z1 அண்ட் z2ன்னு எடுப்போம். இப்போ z1ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா let z1 is equal to x1 plus iy1
நெக்ஸ்ட்டு Z2வை x2 ப்ளஸ் IY2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ டிஸ்டன்ஸ்னால என்ன சொன்னோன்னா மாடுலஸ் வேல்யூ. அப்போ மாடுலஸ் Z1 மைனஸ் Z2 விச் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதணும்னா மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது வந்து x1 ப்ளஸ் IY1. ஸோ செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்னா மைனஸ் x2 மைனஸ் IY2 ப்ளஸ் IY2. ஓகே, இப்போது நம்ம மாடுலஸ் எடுக்கணும்னா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட்டாக நம்ம பிரிக்கணும். அப்போது மாடுலஸ் ஆஃப் ரியல் பார்ட் அப்படின்னா x1 x2 இது ரெண்டுமே ரியல் பார்ட்டு தான். அப்போது x1 மைனஸ் x2ன்னு பிரிச்சிடணும் ப்ளஸ் I இன்ட்டு நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டு அதோட ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து y1 இருக்குது, y1 இங்கே வந்து மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் y2 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, மாடுலஸ் எடுக்கணும்னு என்ன சொன்னோம், ஸ்கொயர் ரூட்டு போட்டு ரியல் பார்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி இமேஜினரி பார்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரியல் பார்ட் அப்படின்றது x1 மைனஸ் x2 அதை ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் என்னென்னா y1 மைனஸ் y2. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, இது எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 தி ஹோல் ஸ்கொயர். இது என்னென்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா. இது வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் நம்ம பார்த்துருப்போம், 10th பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ அதை தான் இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஃபார்முலா பார்க்குறோம். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2ஓட வேல்யூவை நம்ம எப்படிலாம் பார்த்துருக்கோன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2ன்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் உள்ள மாடுலஸ் Z1 மைனஸ் மாடுலஸ் Z2 அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இது ரெண்டுமே இதுக்கான ஃபார்முலா தான், மாடுலஸ் Z1 மைனஸ் Z2க்கான ஃபார்முலா தான். இப்போ இந்த 2 ஃபார்முலாஸுமே நான் கனெக்ட் பண்ணி ஒரே இன்இக்வாலிட்டியில் எழுத போகிறேன். எப்படின்னா இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையுமே காமனாக வந்து இந்த வேல்யூ தான் இருக்குது. ஓகேவா? இதில் சின்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஓகே, இதை விட இது சின்னது. அப்போ இதை விட இது பெருசாக இருக்கா? நெக்ஸ்ட்டு இதை விட இது பெருசு. அப்போ எல்லாத்த விட எது பெருசுன்னா இது தான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எது எழுதலாம், இந்த ஈக்குவேஷன் எழுதிடலாம் இல்லையா? ஸோ அப்போது மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் Z1 மைனஸ் மாடுலஸ் Z2 விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதை விட இது வந்து பெருசுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பெருசாக எழுத போகிறோம். எது எதுனா மாடுலஸ் Z1 மைனஸ் Z2. ஓகே, விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ எல்லாத்தோட இதான் பெருசுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2. ஸோ அப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நிறைய சம்ஸு சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.